பரிகாரங்களை செய்தாள். அடிப்படியாக பெய்யும்போது தொடங்கி அழகாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்திருக்கு. தப்பு. ஆமா, தலை தப்பிச்சு. என்ன ஆண் குழந்தை கொண்டுறாங்க பாத்தீங்களா? சரி, அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமா, அந்த குழந்தையிடத்து நீராட்டி சீராட்டி பொன்னுரசி பொட்டுமிட்டு சீரையூட்டினார்கள். 28ஆம் நாளைகள் 28 பெட்டி பணிகள் எல்லாம் அணிந்தார்கள். சந்தமாய் வேணும் பணிகள் எல்லாமே அழகாக இந்த பெண்கள் எல்லாம் சந்தோஷமானார்கள். சரி, பெண் குழந்தைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. சரி, அந்த குழந்தையை எடுத்து வேண்டிய பொன்படிகள் எல்லாம் அணிந்து இது செய்கிறார் பாருங்கள். இப்படி குலதெய்வத்தை மனதிலே நினைத்தார்கள். கடவுளை வணங்கிறவர் கைவிடப்படார் என்று சொல்றார். சரி, அப்படிதானே? ஆமா. ஆதி பகவதி பத்திரகாளி வாணியே துணை என்று. சரி, உன்னை தான் துதிக்கின்றேன். உலகினிலே தவங்கள் செய்தார். தேவி என்று அழைத்தனர். தாலாட்டு பாடுகின்றார்கள். எப்படி எப்படி பாருங்கள், எப்படி குழந்தை பிறந்தா எப்படி தாலாட்டுவாங்க? குழந்தை பிறந்ததானே? ஆமா, உங்க அம்மா வந்து எப்படி தாலாட்டுனாங்கப்பா? எங்க அம்மா பாலந்த நாளியெல்லாம் பணமழைக்கு வந்தகின்றோம். போரிழந்த நாளியெல்லாம் வந்தகின்றோம். பரமசிவன் தந்தடிக்க பரமசிவன் நடித்த வந்தை பகிர்ந்தடிக்க வந்தகின்றோம். அப்படி இல்ல அன்னைக்கு தாலாட்டு பாட்டு பாடுறாங்க. இன்னைக்கு தாலாட்டு பாட்டு எப்படி பாடுறாங்க தெரியுமா? அன்னைக்கு கணவன் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் தாலாட்டு அப்படி பாடப்பட்டது. சரி, இன்னைக்குள்ள பெண்களுக்கெல்லாம் தாலாட்டு பாட தெரியாது. குழந்தை தூங்கினாலும் சரி, சாப்பிடனாலும் சரி, சரி செல்போன் எடுக்க வேண்டியது, யூடியூப்க்கு போக வேண்டியது, எடுத்து கையில கொடுத்தது இல்ல வயிற்றுல வச்சுட்டா போதும், அதுவா உறக்கிறோம். ஆமா, எப்படி அம்மை சரி பெண்ணரசாள் அம்மையானவள் எப்படி தாலாட்டு பாடுகின்றாள்? பெற்ற குழந்தைக்கு
16 செல்வங்களிலும் சிறந்த செல்வம் குழந்தை செல்வம். குழந்தை செல்வம். ஆமா. ஒரு மனுஷனுக்கு ஆரிரரே ஆராரோ
தாயானவள் சரி சரி தான் பெற்ற பெண் குழந்தை ஆமையா அன்போடும் பாசத்தோடும் தாளாட்டுகின்றாள். அதானே என் கண்ணை வள்ளியே நவரத்தினமே தேரடி திரவியமை தொழிக்காத பெண்ணமதே என்று தாளாட்டி சரி வேண்டிய பொற்பணிகளெல்லாம் அடைந்து சரி சரி பெண்ணரசால் பெற்ற மகள் புருஷாதேவி என்ற திருநாம பெயர் சூட்டினார். சரி சரி வேறனா அந்த காலத்துல கடவுளை வணங்குறாங்கன்னா ஆமா மனது வைத்து தெய்வத்தை மனதார வேண்டுவார். அன்றைக்கு பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய மூதாதையருடைய பெயரை வச்சாங்க. தாத்தா பேரு, பாட்டி பேரு, தான் வணங்கும் தெய்வத்தின் பெயரை வைப்பார். நம்ம கோவில் வந்து இசைக்கியம்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, இசைக்கு பிள்ளைன்னு போட்டுருவாங்க. ஆமா, இசைக்கு அம்மா, இசைக்கு பிள்ளை, ஆமா, இசைக்கு தாயி, இசைக்கு எப்பன் அப்படின்னு வச்சாங்க. ஆமா, இன்னைக்குள்ள குழந்தைகளுக்கெல்லாம் அப்படி பெயரை வச்சவங்க வெட்டி வைப்பாங்களா? பேரை சொல்லிட்டா போதும், உங்க பேர் வேண்டாமா? ஆமா ஆமா, அதெல்லாம் உங்க பெயரோட முடிஞ்சு போச்சுக்க. ஆமா, அன்னைக்குள்ள பெயர் ஆண்டவருடைய பெயரை வைத்தாவே குழந்தைக்கு 1000 நீட்டமா இருந்துச்சு. சரி, இன்னைக்குள்ள பெயரெல்லாம் 2 எழுத்து. ஆமா, ரித்தீஷ் ரியா, அதுக்கு மேல ஒரு எழுத்து கூட கூடியிருக்கூடாது. ஆமா ஆமா ஆமா, அது போல குழந்தைகளுக்கு பெயரும் கட்டையாயிட்டு 1000 கட்டையாயிட்டு. சரி, எப்படி ஆனந்தமாக கொண்டாடுகின்றார் பாருங்கள். எப்படி எப்படி புரசதே தேவி நந்தாள் என்னம்மைய புரசதே தேவி நந்தாள் புருஷதேவி பிறந்தாள் என்னம்மை புருஷதேவி பிறந்தாள் புரசதே தேவி நந்தாள் என்னம்மை புரசதே தேவி நந்தாள் புருஷதேவி பிறந்தாள் என்னம்மை புருஷதேவி பிறந்தாள் புருஷதேவி பிறந்தாள் என்னம்மை புருஷதேவி பிறந்தாள் புருஷாதேவி பிறந்தாள் என்னம்மை புருஷாதேவி பிறந்தாள் புருஷாதேவி பிறந்தாள் என்னம்மை புருஷாதேவி பிறந்தாள் தெரியாமலே நடத்தி பெண்ணரசாளும் அங்கு இருந்தாள். பெண்களோடு தான வாழ்ந்து வருகிறாள். தக்க வாலிப பிராயத்தில் பெண்கள் அவரவர்கள் கையாலே அவங்க மாங்கல்யம் அணிந்து கொள்வாங்களாம். ஆமா, ஆண்டவருடைய முன்பு வந்து ஆண்டவரை பலவாரை வெட்டிக் கொண்டு தங்களுக்கு தங்களை தாலியை கட்டிக் கொள்வாங்க. இப்படியாக இருக்கக்கூடிய சமயத்திலே மாலையும் குறைந்து நன்றால் மங்கெதிர கல்யாணம் மாலைதன் வயதுரைக்கு மங்கிதன் வயது வந்தே பாலையும் வளைக்கும் என்றொல் பண்பதால் புருஷாதேவி என் சிறு விளையாரோடு விந்தை சீர் புவியில் வாழ்ந்தாள்.
குருசாதேவியும் அப்படி ஆதி பகவதி அம்மனுடைய அருளால் கருவுற்றாள். சரிதான். கருவுற்று அம்மாவுக்கு மாதம் ஒன்றில் ஒன்றாக சரி வந்ததோ தேசம் தன்னை மாத்தலம் பாராவண்ணம் சேர்ந்ததோர் புயலாங்கோட்டை திருவுலகில் நிற்க வந்தேன். ஆந்தமும் தீயுமாக கோட்டை கருதியே ஒற்றதாக நேர்ந்தவள் மகள வெள்ளம் உயிர்த்தனர் கோட்டை போன்று. சரி அதாவது இந்த அம்மா குருசாதேவி கர்ப்பமா இருக்கிறார். சரி இனிமேல் இந்த பாதையாக யாரும் வரக்கூடாது தீர்த்தமான. ஏன்னா காவேரி போன்றவைக்கு இந்த பாதையெல்லாம் போகணும். பக்கத்து நாட்டு மன்னர்கள்லாம் இந்த புருஷாதேவி பெண்லச நாடு வழியாக போவது வருவது வழக்கம். ஆனால் இந்த புருஷாதேவி கர்ப்பமுற்றவுடனே இந்த பாதையாக போகக்கூடாதுன்னு சொல்லி 3 கோட்டை போடுறாங்க. நந்தனே வலது கரத்தை மந்திர நந்தனே வலது கரத்தை பொதுவை விட்டால் எப்படியாவது பெண்ணடை இருந்து கொண்டு இப்ப பேராட்சி பண்ணுகிறாள். இவளை கொண்டு இவள் தலையா இருக்க வேண்டும். அந்த பாதையாக போனோன்னு போர் நடக்கிறது. போரிலே வேண்டிய படைகள் எல்லாம் பட்டு விடுகின்றார்கள். அப்படி இருக்க வார்த்தாளமை வருசாதேவியானவள் என்று செய்கிறாள். அநேக படைகள் மாண்டு விட்டது. 9 மாதம் கர்ப்பிணியா இருந்தால வடாரண்டு சூழாயுதம் எடுத்து வாழ எடுத்து அப்படி மாவும் கொடியும் பிள்ளையுமாக எடுத்து மற்றவர் எரிந்த எரிபட்டு மன்னன் அப்படி எட்டி பார்க்கிறான். அப்பா கொலைகாரி
அதானை கொடுத்து ஆவிதான் இவளையே போலொரு பெண்கள் ஆவிதான் இவளையே போலொரு பெண்கள் ஆசினி தண்ணீரை கண்டதோ இல்லையே ஆசினி தண்ணீரை கண்டதோ இல்லையே கற்புள்ள பெண்கள் இப்படி போலே கொடியோடு மாவோடு எடுத்து எரிந்து விட்டாளே முகத்தில மார்பிலும் தோளிலும் பட்டதளவா உடைவாளை நிறுத்தி சரி அந்த வாழ் முறையிலே சாடி அவர் இறந்தார் சப்பர்மொழி மன்னன் சரி சரி ஆடி திவாள் மன்னனை இறந்து விட்டார் அதானே இறந்த மோபியரும் மன்னரிடத்திலே அதாவது பகவானிடத்திலே வருகிறார்கள் சரி சரி கண்குலையாக இறந்தோர்கள் எல்லாம் கண்குலையாக இறந்தோர்கள் எல்லாம் முன்பிலே வந்தார் பகவான் மூன்று பேரையும் பார்த்து என்னமா கேட்கிறார் மண்மையாக நீங்கள் இறந்து வந்த காரணத்தினால் சுவாமி ஏழ்மையிலே மூழ்கி வர வேண்டும் தேவா தேவர்களை நினைத்தார் சரி இன்ஜினியர்கள் அழகாக வேள்வி வளர்த்தார் வேள்வியை வளருங்கள் அப்படி ஆகட்டும் சுவாமினா பகவானுடைய சொல்லுக்கு மறுசொல் கிடையாது கைலாசம் வரையில தெய்வார்கள் பகவானுடைய சொல்லி சிறுமையை வைத்தவரை சென்று அம்மா போலி இல்லாத வேலை ஆமா அதுதானே வேலைக்குள் விட்டு விட்டு சொல்லி வந்தான் வேலைகள் ஒப்பனமாக வந்தான் வேலையில் ஒப்பனமாக தண்ணீரை புகையது ஓட தண்ணீரை புகையது ஓட சரி பார்த்தார் பகவான் என்ன செய்கிறார் கண்டு மிக மிக சந்தோஷம் ஆமா சொன்னது மாதிரி பிறவி இறந்து விழுந்து விட்டார்கள் சரி என்று அவருக்கு கையிட்டு எப்படி வெயில் கொடுக்கிறார் பாருங்கள் எப்படி வெயில் கொடுக்கிறார் அன்னமுள்ள ஆட்டுக்கார இசைக்கு ஆட்டுக்கார இசைக்கு
அது மட்டுமல்ல, செம்பொன்முடி மன்னவருக்கு செங்கிடாய்க்காரன் என்ற பெயரை கொடுத்தார். இந்த காடேத்தி வாழ் மன்னனுக்கு கழுக்காரன் என்ற பெயர் நாமத்தை கொடுத்தார். செங்கிடாய்க்காரை கழுக்காரை இப்படி பேர்களை எல்லாம் கொடுத்து என்னவா செய்கிறார்? அதாவது ஏந்திரை ஆட்டுக்கார இசைக்கு அம்மை கேட்கிறார். ஆமா பகவானே, எனக்கு இனிமேல் வரங்கள் வேணும் ஐயா. ஆமா என்று கேட்டவுடனே ஏத்திரை ஆட்டுக்கார இசைக்கு வாசி ஊரடிலே போய் சித்திரமாகிய பொன்னிறத்தாளே இப்படி விடை கொடுக்கிறார் பகவான். அப்படி விடை கொடுக்கும் போது என் அம்மை சக்கியம்மையானவள் இப்படியே வழி அனுப்பிய ஈஸ்வரரோ என்னை இருந்தேன் போன போதே Thank you.
பிள்ளையுமா இருந்தாங்க. சரி. இந்த அந்தரத்தில் எரிந்த பிள்ளை அதாவது ஆளுருவாக வளருகிறது. சரி. முக்கால் வட்டத்துல வளர்ந்து கொண்டே வருகிறது. வானத்துக்கு பூமிக்கு ஒன்றாக நிற்கிறது. சரி. எப்படி எப்படி பாருங்கள், வயிறதிலே உதித்த பிள்ளை வயிறதிலே உதித்த பிள்ளை விடுமா பெண் பிள்ளையாய் நல்லுடைய சிறுநாளே ஆளுருவாய் வளருகிறோ ஆளுருவாய் நான் வளர்ந்து அவள் பணிவு சொல்லுகிறேன் ஆளுகைகள் தத்தாராய் அடியருடல் உதிரமாய் அடித்தபடு கிழமதிலே அழகுமிது தத்தாராய் முகமிலை மனமாசோ ஒருவருவர மாட்டார்கள் ஆருமில்லா வேதனிலே ஆளுருவாய் வளர்ந்தாளே ஆதகத்தே எரிந்தவில்லை ஆவினலாய் வளருதலோ ஆதகத்தே எரிந்தவில்லை பட்டோயே போகாமல் பழிகாடி எரிந்த பிள்ளை வானிலையாய் வளர்ந்து கொண்டே போகிறது. வேதத்துக்கு எழுந்து எரிந்த குழந்தையானதை கை வளர கால் வளர கண் நோக்கு செவி வளர அப்படியே வானோட்டும் மூவி மட்டும் வடிவத்தை தாக்கி இருக்கிறது. சரி, அது மட்டுமா ஆகாச பூமி வர ஒன்னா நிற்கிறா. ஆமா, வெட்டி பார்த்தா தேவாதி தேவர்கள் எல்லாம் சரி, அழகுன்னா அப்படி பேரழகு. ஆமா, இப்படி அழகு வாய்ந்த ஒரு பருவமணியாவை திகழக்கூடிய சமயத்தில் சரி பார்க்கின்றார்கள் இந்த தெய்வார்கள். ஆமா, இது என்னோட அதிசயமா இருக்கு. பச்சை குழந்தைய இறந்து வந்தாள் அம்மா. அந்த பாருடா, இவ்வளவு அழகா ஒரு பெண்ணு நிற்கிற பாரு. ஆமா, ஆகாசம் தன்னிலிருந்து சிவன் அருளாலே
சரி. பகவானிடம் வந்து சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? இறைவா, அதுவும் பாருங்கள், அந்த வனத்துல ஒரு பெண்ணானவள் வளர்ந்து கொண்டே வர்றா. ஒரு பெண் குழந்தை அழகுன்னா அப்படி வேற அழகு, பார்ப்பதற்கு பயங்கரமா இருக்கு. அப்படின்னா அவங்க போட்டி வாங்கப்பா சரி என்று சொன்ன உடனே தேவாதி அவர்களெல்லாம் அம்மா நீ வரணுமான்னு ஓட்டி வர்றாங்க. சரி. கண்டு செய்த தவத்தாலும் அடிவாரே பிள்ளைகளே நன்றியுள்ள கைலாசம் நாயகனார் மந்திரி வந்தார். வீட்டு எல்லோடு கலைந்து விடுகின்றார். அப்பதான் அம்மா சொல்றா, பகவானே யார் ஒருவருக்கும் பிறந்த கேட்டு கொண்டு நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். பகவானே பிறந்தே உருவாகி ஒரு சொடையோர் உண்மை எழுதொழுது நிற்கின்றேன். ஈஸ்வரரே எனக்கு வரம் தாருங்கள் என்றார். இன்னும் பாருங்கள், வந்தே மும்முட கைலாசத்தில் சிறு பிள்ளையாக எனக்கு வரம் கொடுங்கள் என்றார். என்று சொன்ன உடனே பகவான் சொல்லுகின்றார், தேவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. இதுக்கு முன்பு பேசுற சாதாரண மக்கள் மாதிரி தெரியல. ஆமா ஆமா, இவளை பிடிச்சு அடைச்சி வைங்க, ஓடி போய் தீர பிடித்து தள்ளுமடா சரி என்று சொல்ல சிறு பிள்ளை போல வந்தால் இருமார்ப்பா பேசுகிறாள். சரி, வழக்கு வேள்வியிலே இவளை பிடித்து தள்ளுங்கள் என்றார். அப்படி சொன்னபொழுது ஆமாம், வார்த்தாளம்மை பகவான் வார்த்தைக்கு மறு வார்த்தை உண்டுமா? ஆடி பகவானே வழக்கு வேள்விகள் என்னை தள்ளினாலோ
அதாரே என்று சொல்ல சொல்ல சினத்தைய உரைத்திட ஆதிசிவனா சினத்தையே உரைத்திட ஆதிசிவனா அம்மா வேலிக்குள்ளே அடைப்பட்டு விட்டவள். ஆமா சும்மா இருப்பாளா? ஏற்கனவே ஆங்காரைக்காரி அகிலாண்டவை அது வேலிக்குள்ளே அடைப்பட்டு விடுதை. ஓடிய வேண்டிய கொடியது தனிலே ஓடிய வேலியை கொடியது தனிலே ஆங்கே வருத்தமடாதே ஆரோம் இல்லாதே கொலை கொள்ளே ஆரோம் இல்லாதே கொலை கொள்ளே சக்தி வந்து விட்டது. வெளிய வந்தா சும்மாவா இப்ப அம்மா இல்ல ஆதரவை கொள்கிறாள். குறவ போடுறா குறவ முக்கால் குறவ மூணு தடவை குறவ போடுறா. ஆமா அது போறமா குறவ போடுறது விட்டு வந்திருக்கு. அவங்க அன்னைக்கு மிஷினை விட்டு வச்சுட்டு குறவ போடுற மிஷினை போடு போடு ஏகடா அந்த குறவை போட்டு ஆங்காரமாக வேணவை சத்தம் கேட்டவுடனே சத்தம் கேட்டவுடனே ஓடி தேடினாலாம் ஓனா சிவன் சென்று முனிகே ஓனா சிவன் சென்று முனிகே வேலிக்குள்ள அடைச்சி வச்சிருந்ததே ஒரு அம்மா. அந்த அம்மா தாண்டா வார அங்காரமாக உடனடியாக பகவான் இடத்துல தெரிவிக்க வேண்டும். அவருதான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பகவான் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள். இந்த தெய்வாதிகள் எப்படி எப்படி காரியங்கள் எப்படி எப்படி அம்மா அழைத்துக்கொண்டு பகவான் முனை விடுகிறார். சரி பார்த்தாரே அழைக்கின்ற பகவான் என்ன செய்கிறார்? வந்திடும் கோபம் அதிலோ வந்திடும் கோபம் அதிலோ அதே பாவனை இவட்டானே சிவனா முந்திரே வந்தா அவய கோடே பதவே பாடே ஆகிய பிள்ளை கையிலே பிள்ளை ஆகிய பிள்ளை கையிலே பிள்ளை மலரே கையே நங்கே பிள்ளை அடிந்த சோறையில் ரத்தானாதே அடிந்த சோறையில் ரத்தானாதே ஏழு பிள்ளை மதாவே ஏழு பிள்ளை தாயுவதாவே ஏழு பிள்ளை தாயுவதாவே மோசடி பிள்ளை வடிவாய் இடையே பிள்ளை தலையிலே சடையோ பிள்ளை தலையிலே சடையோ வழியாக என் நம்மை நின்றாளே என் தேவியானி சத்தியமையானவள் சரி அந்த வேண்டிகளை முழுகி வரும்போது எப்படி வர்றாமா என பிள்ளை
கையில பிள்ளை இடையிலே பிள்ளை தோளிலே பிள்ளை தொடையிலே சோரை ரத்தாராக வருகிறாள். 6 குழந்தை எடுத்துக்கொண்டு அகிலாண்ட நாயகி வருகிறாள். 7 பிள்ளையும் தாயும் அம்மா சிறு பிள்ளை வடிவாகவே வருகிறாள். சரி சரி வாழம் பல பல கோலம் கொள்ளவா நம்ம இசக்கியம்மா. ஆமா பெருமைக்குரியவள். சரி அதாவது மேல காட்டுகளை இசக்கியம்மானா ஆமா அறியாதவர்கள் இருக்கவே முடியாது. அம்மாவை வணங்கியவரை சொன்னால் நமது எங்குமறை லட்சணா பூமியிலே ஒரு பெருமைக்கு வந்த தலம். அவன் அம்மாவை உண்மையா வணங்கணும்னு சொன்னா கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். சக்தி வாய்ந்த தெய்வம். கையில பிள்ளை வாயில பிள்ளை வச்சிருக்கிறா, காலில பிள்ளை இருக்குது. தானாக வந்து நிற்கிறாள். சடை முடி நடக்குவாங்க. சரி சரி பார்த்தாராணி பகவான் சிறு பிள்ளை போல் வட்டி வாங்கி சிறு பிள்ளை போல் வட்டி வாங்கி சிவனா தலையுகமலையோ சிவனா எப்படி எப்படி அம்மாவுக்கு பெயர் எப்படி கொடுக்கிறார்? சின்ன இசக்கி என்ற பெயர். பெரிய இசக்கி என்று சொல்லுவார். இசக்கி, சின்ன இசக்கி, அழகுள்ள மேலாம் கோட்டு இசக்கி. அக்கா தம்பி அவங்க எல்லாம் எடுத்து பிறவி ஒண்ணுதான். சரி. ஆனால் அம்மை மேலாங்கோட்டு இசக்கி அம்மையானவள் சரி சரி எப்படி வர்றார்? தலைவிர சடை கொடி அப்படி வலது கையில மாவும் கொடியும் பிள்ளைமா வர்றார். சரி கண் அப்படியே முளைக்கிற தீ போல அப்படியே எரியுது. ஆங்கார தொட்டு தொடுகின்ற அகிலாண்ட நாயகி. அவள்தான் சரஸ்வதி, அவள்தான் மகாலட்சுமி, எல்லாம் அவள்தான். பல்லும் வாக்கும் முகமும் கண்டா பதறி நடுங்குகின்றார்கள். பாருங்கள், மஞ்சள் வாடை கம கம கமன்னு மணக்குது. என் அம்மை மேலாங்கோட்டை சக்தி அம்மையானவள் வானதன் மேலாங்கோட்டை சக்தி
சொன்னால் கர்ப்பிணியா இருந்தாலும் சுகப்பிரசவம் ஆகுவார்கள். தீராத விரைவீரம் மாறாத மாறாட்டம் தீரம் வம்பர் வந்திரர்களை அடித்து வரங்கள். அதாவது அம்மான்னு சொல்லி அடிவளர்ந்தா அவங்களுக்கு உறுதுணையா இருப்பா. மனத்துல சென்று விழித்து வரங்கள். கல்யாண கோலத்தோடு வரும்போது தேங்காடி கேட்டா பின்னால வந்துருவா. யார் அம்மாவை இல்லை என்று சொல்லி எழுச்சியா நினைச்சிட்டு போறாங்களோ அவங்கள ஒரு காட்டிடுவா. அம்மா இங்க போனாலும் அம்மா தாயை இசைக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு துணையா இருப்பா. இறங்கி எழுந்து வணங்கு கொடிகளை இறங்கி எழுந்து வணங்கு கொடிகளை அத்தனை வரங்களையும் கொடுக்காரு. ஏன்னா கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தாதான் பூலோகத்து மக்களிடத்திலே சென்று பூஜை பார்க்க முடியும். நம்மை வணங்கக்கூடிய பக்தி அடியார்களை காக்க வேண்டும். இல்லை என்று சொல்வோரை அடியாரை கால்களை அடியோடு அறுக்க வேண்டும். கல்யாணம் ஆகல ரொம்ப நாள் ஆச்சு. கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமா கொடுப்பாளோ தெரியும். இப்ப அந்த தொந்தரவே கிடையாது. இப்போ பசங்களை பத்தவங்க கல்யாணம் பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கல பொண்ணு பத்தவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது. பசங்களை பத்தி வச்சுட்டு பொண்ணு கிடைக்கல. அம்மா தாயி என் பையனுக்கு இத்தனை வயசாகி இன்னும் பொண்ணு கிடைக்கல தாயி, எப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்து கெட்டி வைவான்னு சொல்லி பாப்பா உனக்கு பாட்டு பாட தெரியுமா? நான் பாட்டு சொல்லிதார பாடு. சரி அக்கா கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் பாட்டுக்கு கல்யாணத்துக்கு சம்பந்தம் இருக்கு. பாட்டுக்கு வந்தா பெண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படி பெண்ணு வேண்டாம், நீ வந்தா உனக்கு வந்துடும். நீ வந்தா மட்டும் போதும். ஆமா போறப்ப ஏதாவது பார்த்து அக்கா கட்டி வைப்பாங்க. என்ன ஒண்ணு பார்த்தான் என் நம்ம இசக்கியம்மையானவள் மேலாங்கோட்டி இசக்கியம்மா என் பேர் சொல்ல ஒரு குழந்தை கொடுமான்னு கேட்டா போதும். சரி நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், கேட்டது கிடைக்கும். ஆமா எனக்கு கிடைச்சிருக்கு. அம்மாவுக்கு நீங்களும் கொடுக்கணும். வாங்கினது மட்டும் நம்ம காணாது. செப்பம் உள்ள வரங்கள் வந்தே வரங்கள் வந்தே என்னிடத்தில்
இசைக்கு அம்மையானவள் அப்படி வேண்டிய படைகளோடு பிறந்திருக்கிறாள். எனக்கு தூதாடு வேணும். ஏன்னா என்ன வணங்குற பேர்களுக்கு அறிகுறி காட்ட வேண்டும். சரி, அவர்களை அழைத்து வரை எனக்கு தூதாடு வேணும் அப்படின்னா உடனே வழக்காக ஒரு வேள்வி வளர்த்து சரி அதிலே 5 மூர்த்திகளையும் பிறவி செய்தார். அது மட்டுமல்ல, காளி சாமுண்டி வாதை 5 மூர்த்திகள் சொன்னா அங்க இருக்காருல்ல. ஆமா, எங்க இருக்காரு? கோட்டாத்து முக்கல விசங்க வளையுது 5 மூர்த்தி. ஆமா, அது வேறு. 5 மூர்த்திகள்னா வந்தவரை கொள்ள வேண்டும் என்று துரியோதனன் கேள்வியிலே பிறவி செய்து விட்டவர். சரி சரி, அதான் சொல்லுவாங்க சாமுண்டி வாதை. ஆமா, இப்படி வாதைகளை பிறவி செய்தார் சொல்லுவாங்க. படிச்சவன் பாட்டை கெடுத்தா, எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான். ஏட்டனா அதையும் கேட்டிருக்க மாட்டானே. அவன் வழிகளை படிச்சுதான் ஆகணும். சரி, இன்னும் பாருங்க, இந்த மந்திரமூர்த்தி வாதை நேர்வே விட்டு சரி, அப்பா நாங்க வேள்வி விட்டு வெளியில வரணும்னா விலைகள் வேண்டும். ஆமா, ஒரு வயசான ஒரு வெறி வாங்க வேண்டியது இருக்கு. ஒரு வயசான ஒரு கிழட்டு ஆடை வெட்ட வேண்டியது இருக்கு. கிழட்டு ஆடு வெட்டி ரத்தம் குடிச்சாதான் வயிறு நிறையும். அப்படியா? எங்க இருக்கு அந்த ஆடு? நம்ம கண்ணாடி போட்டு முன்னாடி, அதாவது வெட்டி ரத்தம் குடிச்சாதான் எனக்கு வயிறு நிறையும். கண்ணாடி போட்ட கணவனா? ஆமா, நல்லா பாருப்பா, உனக்கு கண்டு தெரியும். அதுல கொமரனாரு வேள்வி விட்டு உடனே கேட்டபடி வேண்டிய வழிகளை கொடுக்கிறார் தேவாதேவர்கள். பார்த்தாடி செய்யும் அப்பா மகனே கரையில் வாடா, இன்னும் வேண்டும் எல்லாம் கொடுத்தாச்சு மகனே வா. அப்படி சொன்ன உடனே வேள்வி விட்டு வெளியே வந்தார்கள். இசக்கியம்மையானவள் நமது தாயார் மேலாங்கோட்டி இசக்கி சரி பெருமைக்குரியவள். அதாவது அந்த
தந்தையானவள் அழைத்தவுடன் பக்கத்தில் வந்தார்கள். சின்ன இசைக்கு பெரிய இசைக்கு செய்ய அந்த இசைக்கு அழைச்ச உடனே ஆதாரி போட்டு வாழ்றதா அக்காடு எல்லாம் ஒன்னாதான் வருவாங்க. வந்தாலும் அம்மா பெரியம்மா வேற சொல்லணும். சரி. வந்தாள் சின்ன இசைக்கிய நம்மையே, வந்தாள் சின்ன இசைக்கிய நம்மை, வந்தாள் மேலா போட்டு இசைக்கே, செந்தூரி மந்திர மூர்த்தியானேதோ, செந்தூரி மந்திர மூர்த்தியானேதோ, நம்பே சேர்ந்து வணங்கி தொழுகிறேன். பகவானே நாங்க எங்க போறது? பூலோகத்துக்கு செல்ல வேண்டும். என்னுடைய வழங்கெல்லாம் உனக்கு வந்துட்டம்மா. நான் பூலோகத்தை உன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி பக்தி அடியார்கள் முக்கியமாக தென்னாடு தட்சிண பூமியிலே காத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு வழி உனக்கு சொல்றேன். சொல்லுங்க சுவாமி. உன்னை நினைப்பார் அன்பான மக்களிடம் நீ அதிகாரம் பண்ணக்கூடாது. உன்னை வணங்கும் மக்களை நிச்சயமாக பொல்லாப்பு செய்ய வேண்டாம். அம்மா உண்டுன்னு சொன்னா உண்டு, இல்லைன்னு சொன்னா இல்லை. இதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரிஞ்சாதான் நீ அங்க உட்காந்துருப்பீங்க. அதாவது அதை கல்லாக பார்த்தால் அது கல்லு, அதை நாயகனாகிய கடவுளாக பார்த்தால் அது கடவுள். எல்லாம் நம்பிக்கைதான் கடவுள். எதுவாக நம்புகின்றோமோ அதுவாக வந்து காட்சி கொடுப்பதான் இறைவன். நம்ம அம்மா இருக்கிறா. ஆமா, நிச்சயமா நமக்கு நினைத்ததை நடத்தி தருவாள். அதானே கேட்டதை கொடுப்பா. நம்ம அம்மான்னு நம்மனா அம்மா நிச்சயமா நமக்கு கிடைக்கும். சரி, அப்படிதானே? கண்டிப்பா. சாமி கும்பிடுறான்னா கோவிலுக்கு வந்தா கையில ஒண்ணு வச்சுக்கிட்டாங்க எல்லாரும். இப்போ என்ன கை இப்போ கையில வச்சிருக்காங்க? கையில ஒரு பெட்டி வச்சிருக்கான் பாரு. சும்மா நாடி தன்னால சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிறான்னு தனியா இருந்ததுன்னா கையில ஒண்ணு இருக்கு, தொலைபேசி.
அதாவது பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் உறவு இருக்கும். சரி. பொண்டாட்டி கிட்ட போறான்னு போவாது. அந்த செல்போனை போட்டு தடவுவாரு. என்னைக்கு செல்போன் வந்துச்சோ அன்னைக்கு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் உள்ள கனெக்ஷன் இல்லாம போயிட்டு நம்ம எல்லாம் செல்போனை தான் பொண்டாட்டியா வச்சிருக்காங்க. என்ன பண்றது? ஆமா, கையில போனீங்களா கையே முடிஞ்சது மாதிரி இருக்கு. இந்த செல்போனை மட்டும் வாய் இருந்து வச்சுக்கே, அது முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா? சீ போங்க, வெக்கமா இருக்கு. அவ்வளவு கடவுள் கடவுளா இப்ப அதுதானப்பா நடக்குது. பாத்திருக்கியா? காலையில முழிச்ச உடனே பல்லு வளர்க்கிறாரோ வளர்க்கறீங்க, முதல் செல்லதான் எடுத்து வளர்க்கிறார். அம்மா ஆணையிட்டு கொடுக்கிறார் பகவான். உம்மை வணங்கும் அன்பான மக்களிடம் சொல்லாதே. அதர்மம் செய்கின்ற வேலையை நினைத்தபடி பண்ணிக்கோ. அவன் அடுத்தவே குடியை கெடுக்கிறவன், அவன் ஒழுக்கமா இல்லாதவன், அடுத்தவே கொண்டாட்டிதான் ஆசைப்படுறவன், அவனை விட்டு வைக்காதவன். பேசி பண்ணாரை தொழுத்துதான் மீனாட்சி சொத்துநாதர் வாழக்கூடிய இடம் மதுரை. அதாவது இருக்கக்கூடிய அத்தனை திருவிளையாடுகள்ல அதிகப்படியான திருவிளையாடுகளை பகவான் நிறுத்திய இடம் அந்த மதுரை நகர். சரி என்று சொல்லியே மேலங்கொட்டி சக்கியோ கொழும்பு பண்ணி இந்த இடத்துல கொடியை அடித்து நாம கொடி வளர்க்கணும். ஏன்னா முதல்ல பணிவா போய் உனக்கு பூசி வந்து கிட்ட கொடுப்பானாக்க கொடுக்க மாட்டான். முதல்ல அதட்டி வாங்கினால கொடுப்பாங்க. செய்யறவன் அடக்கி பூஜை வாங்கணும். அப்படி என்று சரி சரி மதுரை வடக்கு தெருவில் மதுரை வடக்கு தெருவில் இருக்கிறது
அட்டகாசம் செய்கின்றார்கள். அடிக்கிறாங்கன்னா எனக்கு உனக்கு எனக்கு உனக்குன்னு ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு தடவை அடிக்கிறாங்க. வாந்தி குத்து குடைச்சல் இருமல் சத்திப்பு வாய் குளறுது ஸ்ட்ரோக் வருது நாக்கு குளறுது. ஆமா நல்லா பார்க்க வந்தவள அப்படி தலையில் பிடித்து இழுத்து நல்லாதான் இருந்தாரு அவளை அடித்துக் கொள்ளுது. நல்லாதான் இருந்தாரு. திடீர்னு திருவதர் ஆசிரிக்கு போனாரு. ஆமா பாதி கால காணுது ஏஞ்சிட்டு இந்த மதுரை முறையெல்லாம் அட்டகாசம் செய்து இப்படி மதுரையை முடிக்க இங்கே பாண்டி மன்னன் மங்கள வர்றாங்க எல்லாரும். ஆமா மக்களுக்கு ஒரு குறை என்று சொன்னால் மன்னனிடம்தானே சொல்ல வேண்டும். மன்னனுக்கே குறை சொன்னா எங்க போய் சொல்லுவான்? மக்களுக்கு குறைனா மன்னனிடம் சொல்லுவார். மன்னனுக்கு குறை நேர்ந்தால் மக்களிடம் சொல்லுவார். தெய்வத்திடம் முறையிடுவார். ஆண்டவன்ட்டு முறைப்படணும். ஆமா ஆமா கடவுளை வணங்குகிறவர் கைவிடப்பட மாட்டார். ஆமா ஆண்டவரை வேண்ட வேண்டும் நோண்டக்கூடாது. ஆமா ஆண்டவன்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவா என்னை படைத்தது நீ, எனக்கு என்ன தர வேண்டும் என்று சொல்லி உனக்கு தெரியும், எனக்கு எது நல்லதோ அதை கொடு. அப்படி கேட்டா அவனா பார்த்து சிறந்ததை கொடுப்பான். சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க? ஓடி வருவான் நான் அம்மா நல்லா இருக்கணும். ஆமா ஒரு பகவான் வைத்து அவங்க இருந்தார். சரி இப்படி பகவானே எனக்கு நிறைய செல்வங்கள் வேண்டும் அப்படின்னு இருக்கிறான். சரி திடீர் பணக்காரன் அவன் ஓடி போய் கேட்டாங்க நீ ஏழை இப்படி இருக்கா அப்படின்னு. எனக்கு பகவான் கொடுத்தாரு. சரி என்ன கேட்டாலும் தருவாரோ? என்ன கேட்டாலும் தருவாருடா. இதை தவம் இருந்தால் பகவான் காட்சி கொடுக்கிறார். சரி உனக்கு என்ன வேண்டும் கேள். சரி பகவானே எனக்கு ஒரு பொருள் கிடைத்தார் மற்றவங்களுக்கு 2 பொருள் கிடைக்க வேண்டும். இல்ல மற்றவருக்கு ஒரு பொருள் கிடைச்சு எனக்கு 2 பொருள் கிடைக்கணும் இல்ல அப்படி என்று சொல்ல உடனே அப்பனா உனக்கு என்ன வேணும்? ஆமா எனக்கு 2 பொருள் கிடைக்கணும் மற்றவங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னான். ஆமா பார்த்தாரே ஆண்டவா. சரி இவனுக்கு பக்கத்துல உள்ளவங்க பேர்ல பொறாம எனக்கு ஒரு கண்ணு தெரியவே கூடாதுன்னு 2 கண்ணு தெரியாது. சரி அவனுக்கு ஒரு கண்ணு தெரியாதுன்னா இவன் கேட்டவனுக்கு 2 கண்ணு தெரியாது. பொதுவாகவே இப்ப ராத்திரி உங்க வீட்டுல கரண்ட் போயிட்டு என்ன செய்வீங்க? பக்கத்து வீட்டுல லைட் இதே பாருங்க. ஆமா முதல் அங்கேயே லைட் இல்ல அப்படி தூங்கு கரண்ட் எல்லா இடம் போயிருக்கும் போது அது நம்ம வீட்டுல கரண்ட் போனா எல்லா வீட்லயும் கரண்ட் போனாதான் நிம்மதியா இருக்கும். அப்பா ஒற்றுமை இருந்துச்சு. இல்லன்னா வீட்டுக்காரன் நம்ம வீட்டை மட்டும் குறி வச்சு முடிக்கிறோம். எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கு, இங்க மட்டும் இல்லை. கரண்ட் போச்சுன்னா எல்லா வீட்லயும் போனாதான் மனசு நிறைவா இருக்கும். அந்த காலத்துல இப்படி எல்லாம் மின்விசிறி எல்லாம் கிடையாது. ஆமா ஒரு மண்ணெண்ணெய் விளக்க வச்சு சரி அழகாக படித்து இருக்காங்க, தூங்கி இருக்காங்க. சரி நல்ல மனது இருந்து அவர்களுக்கு என்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சோ விட்டு கொடுக்கிற புத்தி வேணும். அன்னைக்கு குடி கெடுத்துச்சு. பாட்டி மன்னனிடத்திலே வந்தார்கள். சரி பாண்டியனே 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 ஐயா பாண்டியனே
அட்டாக் அட்டாக்கா ஆமா வயசு தெரியுமா 58 வயசு தான் ஆச்சு அவருக்கு அட்டாக் இது அதிகம்தான்ப்பா பெரிய 58 அதிகம் தானே ஆமா அந்த காலத்துல 100 வயசு 110 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க சரி சாகாம மூணு தாடியில வச்சு அப்படியே உயிரோடையே அப்படி மூடி இருக்காங்க அந்த காலத்துல 58 வயசுல சின்ன வயசுல அப்பெல்லாம் கல்யாணம் முடிவாங்க தெரியுமா இப்போ 40 வயசுல கல்யாணம் முடிப்பாங்க 45 வயசுல கல்யாணம் முடிக்க வேண்டாமா மகனா ஆமா ஆமா அதெல்லாம் இப்ப இருக்குமா இப்ப இதுக்கு வயசு பார்க்கலாம்னு சொல்லுவாங்க வயசு 45 வயசுல இப்ப இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா இப்பெல்லாம் எல்கேஜி படிக்கும் போது சொல்லுதான் மச்சி அது வாழை இது யாழ் யாழ் உனக்கு தெரிஞ்சு வாழை எனக்கு தங்கச்சி படிக்கிறது எல்கேஜி யூகேஜி அவ இவன் எப்படி இருப்பான் ஒரு கடியாரை அழைத்து வந்தார்கள் மன்னவா ஆனை குதிரை நாடு நகரெல்லாம் அடைகிறது ஐயா என்ற உடனே ஒரு கடியானை அழைத்து வந்து ஒச்சம் பார்க்கின்றார்கள் பார்த்தான் கடியான் பாலால் கரலை கழுவி வடகிலே பாவித்து சொல்லுவான் ஐயா பாண்டி மன்னா அழகாரிடத்திலே வரம் வாங்கி வந்தவாதை வந்து உங்க நாட்டை அழைக்கிறது ஆமா சும்மா கிடையாது பெரிய எசிங்கமா கூட்டமே வந்திருக்கு படிதாரே பாதை கொண்டே பாதை கொண்டே சரி நாகவள்ளி புரத்தி மகன் நல்ல மந்திர வீரனிடத்திலே வந்தான் இடைவெளியில வராங்க இடைவேலன் மந்திர இனவேல் என்ன வேற முழு பேரை மந்திர இனவேலன்னு சொன்னா ஒரு பெரிய மந்திரவாதி எங்கு என்ன மாறாட்டம் நடக்கு கோளாறு நடக்குன்னு சொல்லி அப்படி பறக்க வைப்பார் 500 காதவழி சுரங்கட்டி பறக்க வைப்பார் 90 காதவழி வானத்திலே நில்வளைப்பான் மணலை அவன் கயிறு வைப்பான் அதாவது அப்படி ஒரு பெரிய மாந்திரிகன் அவரிடத்தில் வந்து நடந்த விவரத்தை சொல்வார் ஐயா மன்னன் சொன்னார் உடனடியாக நீங்க வரணுமா இன்னைக்கு எப்படி சிஐடி ஒரு குற்றத்தை சிஐடியால கூட கண்டுபிடிக்க முடியாது ஆனா அன்னைக்கு இருந்த மந்திரவாதிகள் யார் என்ன செய்யறான்னு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய மந்திரவாதி இருந்தான் இன்னைக்கு மந்திரவாதி எல்லாம் காசுக்கு நீங்க அங்க பாரு மந்திரவாதிய மாட்டாரு வச்சிருவான் ஆமா அதனால அந்த மாந்திரிகன் அவன் பெரிய ஆளு சரி தேசத்துல ஒரு பெரிய மாந்திரிகன் சரி சரி அவனை அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல அவன் வேண்டிய வகைகளை நாம் எடுக்கிறான் எப்படி பாருங்கள் எப்படி
எடுத்தான் ஸ்மில் கூடு தான் எடுத்தான் மாலைகளை பிடித்தடைக்க வந்த சொப்பு குடம் எடுத்தான் சரி மனைவிட்ட வந்து சொல்லுவான் அது ஏன் இடைவேளத்தை எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு ப்ராஜெக்ட் வந்திருக்கா பெரிய ஒரு வேலை வந்திருக்கு வேற இதுக்கு தான் அரை கிளாஸ் தாண்டல்னு சொல்றது படிக்காத ஒன்றை கட்டி வச்சுக்கிட்டு படம் பாடி இருக்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு தெரியுதாடி எங்க போறீங்க அதாவது எனக்கு ஒரு பெரிய வேலை வந்திருக்கு மதுரையில மதுரை படை வீட்டுல வாதிகள் அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறதா இப்ப அங்க போன வச்சுக்கியே நீ இல்லன்னு சொல்றியடி அடுத்த மஞ்சள் கயிறு போட்டிருக்கிய அந்த மஞ்சள் கயிறை மாத்தி உனக்கு வளர்த்திய தொங்க விட்டுருவோம் மன்னவா எதுக்குமா என்று சொல்லுகிறாள் பாருங்கள் என்ன சொல்லுகிறாள் போகாதே மன்னவரே போகாதே மதுரைக்கே மதுரைக்கா போறேன்னு சொல்றீங்க வேண்டாம் மன்னவா போக வேண்டாம் புருஷி ஒரு நல்ல விஷயத்துக்கு போறான்னு சொன்னாங்க நல்ல கொண்டாட்டி என்னத்தை சொல்லணும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஆசை கொடுக்கணும் மனைவி சொல்ற வார்த்தையை 10க்கு 4ஆவது கேட்டு நடக்கணும் பரிசு அவசியமா போகாதீங்கன்னு சொல்றியடி மன்னவா போக வேண்டாம் மன்னவா இப்படித்தான் நானும் மட்டும் கட்டி வச்சிருக்கேன் மதுரைக்கு போனவர்கள் மறுத்து வர மாட்டார்கள் எல்லா பெண்களும் இப்படிதாங்க இருக்காங்க நானும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நான் பின்னாடி வந்து நிக்க ஒண்ணு அங்காள நாயகி அகிலாண்ட பரமேஸ்வரி சேதனை சுனாமி சாக்கி போட்ட சந்திரமுகி அதான உனக்கு துணைவி ஆமா அதைய பொண்டாட்டி எங்க போனாலும் போகாதீங்க நான் போக வேண்டும் மன்னவா போகாதே மன்னவா யார் பிள்ளை அப்படி சொல்ற கல்லாதே பாதை உண்டே பாதை உண்டு
ஒருவர்கள் மறுத்து வர மாட்டார். அவருடைய எண்ணத்தை கண்ட சிறுகு வைக்க போற கோகுலமன் திரும்பி வந்தானா? அது அவருக்கு விதி. அடுத்து மண்ணாட்டு மேல ஆசைப்பட்டான், செத்தான். பன்னிக்கரைக்கு ஆசைப்பட்டேன். சரி. பாண்டி மன்னனை கொண்ட சீமை. சரி சரி. கோடிக்கரைக்கு ஆசைப்பட்டு போராட்டி ராஜனை கொண்ட சீமை. சரி. போக வேண்டாம், போனால் மறுத்து வர மாட்டீர்கள். சொல்றேன். மதுரையில ரொம்ப ஏமாற்றெல்லாம் நடக்கும். அடியே கவலைப்படாதடி, வீட்டுல தம்பி இருக்கான் அவனுக்கு. இதுக்கு நான் போட போறேன், கவலைப்படாத. செருப்பு கலத்தி அடிக்கணும். அதாவது நீ கவலைப்படாத போல, எப்பேற்பட்ட மந்திரம் தந்திரம் எது இருந்தாலும் என்கிட்ட என் கட்டிக்குள்ள அகப்படாத எந்த மந்திர தந்திரமும் இருக்காது. சிதம்பரத்தில் அச்சரமோ சிதம்பரத்தில் அச்சரமோ அவன் சொன்ன வார்த்தை இவன் பொருட்படுத்தவே இல்லை. ஏழுமலை காமில் உள்ள மேலன்மார்களை இழைத்துக் கொண்டு சரி மலையை கடந்து வர்றான். மூணாத்து முகப்பு விட்டு சரி விதமாக நடந்து ஓட்டரையும் வளைத்துக் கொண்டு எப்படி வர்றாங்க. ஓட்டன்னா அவனுக்கு இடப்படி அவனுக்கு ஒரு பெரிய மந்திரவாதிகளுக்கு கூட ஒரு தந்திரவாதி இருந்தான். மந்திரவாதிக்கு வேற மந்திரம் வைக்க வேண்டியது. இந்த தந்திரவாதிக்கு ஒண்ணுமே தெரியாது. கிடந்து மன்னன் முன்பே வந்து சரி பாண்டி மன்னனை அடியினை தொடுதான். வேலை வந்துட்டான்னா மதுரை தெருவே இந்த தெருவே எல்லாரும் சொல்றது என்ன அட்டகாசம் வேலை பார்த்துருவான். அவராதிங்க அவரே வேண்டாம். மதுரை சந்தோஷம் கொண்டாடுறாங்க. நம்ம கவலை தீர்ந்துடும். கண்டிப்பாக என்னை எல்லாம் பேரும் மன்னரை தொழுது நின்றார்கள். சரி அப்படி நிற்க வேலன்மார்களும் வந்துட்டாங்க. மன்னவா என்னையா வணக்கத்துல இருக்கட்டும். வீரவா வாருங்கள், சந்தோஷம். நாங்கள் எதற்காக உங்களை அழைத்தோம் தெரியுமா?
ஐயா இந்த மதுரை படை வீடு நாசமா போயிட்டு இருக்கு. சரி என்ன வந்து தெரியவில்லை. அப்படியா மாந்தி குத்தி குடச்சு சாலையுடே ஏதுவானே 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 கேட்கக்கூடிய பொருட்கள் எனக்கு வேண்டும். தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு. தேங்காய் பழம் நான் எங்க போறது பழத்தை தேங்காய் பழம் அதாவது பழம் தேங்காய் தேங்காய் பழம் பழம் தேங்காய் கொலகொலையா பழம் தேங்காய் அம்மா வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொண்டு வரோம். அடுத்து முக்கியமா வேணும் என்ன வேணும் ஆனை முட்டை 4 வேணும். ஆனை முட்டைன்னா என்ன தெரியுமா உனக்கு? ஆனை முட்டை ஆனை முட்டைக்கு எங்க போறதுன்னு அவரு கேட்கிறாரு. ஆனை முட்டைன்னு சொன்னா பூசணிக்காடா? பூசணிக்காவா? ஆனா மண்டையா ஒன்னு உடைக்கணும்ல. ஆனை முட்டை கொட்டை தேங்காய் கொட்டை தேங்காய் முதல முட்டை கோழி முட்டை கோழி முட்டை அம்பளை மாங்கொம்பு நெருக்கினக்கு ஆமா கரும்பாறு 3 கருப்பு கட்டி சரி இதெல்லாம் தரணும். இது மட்டும் போதாது ஒரு கொட்டை கோழி வேணும். சூலாடு சூலமங்கி ஆளாடு வாழைப்பற்றி 2 மருதோளும் கொட்டி சரி ஆமா உடல் இருக்க தலை வேணும். உடல் இருக்க தலை என்னது? வாழைக்குறை. பரவாயில்லையே ஆமா உடல் இருக்க உடல் வேண்டும். சும்மா பங்கு வந்துறேன் பிடித்தடைக்க உணவு வைத்தார் வெற்றி
ஆமா